வெல்கம் டு பண்ணுற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளருக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ரிட்டனை கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப ஒன்லி சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டினை மட்டும் பார்க்காதீங்க. சரிங்களா? இப்போ ஒரு போர்டு இருக்காங்கன்னா அந்த போர்டு நடத்தக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் பாருங்கள். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அவங்க என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல், அதாவது இன்ஜினியரிங் மட்டும் எழுதுவாங்க. சரிங்களா? அடுத்தது மூணாவதாக இருக்கிறது கான்ஸ்டபிள், காவலர் தேர்வு. சரிங்களா? இது 3 தான். இப்போ டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய ஜெயிலர் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெயிலர்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் ஆகிருக்கு. அது ரூமராக உண்மையான்னு தெரியல. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். சரிங்களாங்க? ஏன் நம்ம இப்போ சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சப் இன்ஸ்பெக்டரோட நிப்பாட்டிடக்கூடாது. டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்னலாம் இருக்குது, காவலர் தேர்வில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரின்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சியில் அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 30 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் நான் குரூப் 4 எழுத போகிறேன், நான் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் பார்க்க போனேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது அது ஒத்து வராது. ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆல்மோஸ்ட் காமன் சிலபஸ் தான். ஸோ எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். அதே தான் இங்கே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும். காவலர் தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷனையும் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2010 2023, அதாவது கடைசியாக டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 தான் உதவி ஆய்வாளர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? இப்போ 810 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். சரிங்களா? வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம், சிஎன கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, பாட்னி, ஜூவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸே 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கோம். அதே மாதிரிங்க உங்களுக்கு தெரியும், தமிழ் தகுதித்தாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயுமே தகுதித்தாள்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த தமிழில் கேட்ட தகுதித்தாள் கொஸ்டினையும் நான் ஆட் பண்ணிட்டேன். 215 ஏன் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 2010 2023 ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் தமிழ் கொஸ்டின் இருந்துச்சு. அதையும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? பட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய அந்த தகுதித்தாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தித்தாளெல்லாம் வந்துச்சு. நிறைய பேர் அந்த தமிழ் தகுதித்தாள்லே கிளியர் பண்ணலை. அதனால் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும் சைக்காலஜி பேப்பரும் அவங்க வேலிடேட்டே பண்ணல. நிறைய பேர் இருக்காங்க, 1-2 பேர் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க கடந்த ஆண்டுகளில். அதனால் பொதுத்தமிழை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 215 காவலர் தேர்வில் இருக்கிற ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய தகுதித்தில் அதுலேயும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி ஸ்கோரை கிராஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? இதுதான் சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வேறு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களாங்க? இப்போ நான் பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் சிலபஸில் கிடையாது. பட் இருந்தாலும் கடந்த ஆண்டுகளில் கேட்டதுனால நாங்கள் வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன்னா, ஒரு வேளை சிலபஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிடலாம் வர வருஷம் இல்லை, அப்போ நம்ம மறுபடியும் எடுத்து ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இங்கிலீஷை ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் எல்லாமே 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பாருங்கள். ஆனால் காவலர் தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முழுக்க தமிழில் தான் இருக்கும். சரிங்களா? இது பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். ஆரம்பத்தில் நான் சொன்னது தான், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிட்டனை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். நீங்கள் வேறு எந்த சோர்ஸையுமே நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையே இல்லை. புக் பேக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின். சரிங்களா?
அதே மாதிரி அந்த காவலர் தேர்வில் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் நம்ம இது மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் இதான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுமா, புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா போதும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மெட்டீரியலையும் நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மென்டல் எபிலிட்டியை படிச்சுட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் விட்டுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜி இதில் ஒரு 480 இருக்குது, அதில் ஒரு 375 இருக்கும் காவலர் தேர்வில். ஸோ மொத்தமாக சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 800 ப்ளஸ் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 800 கொஸ்டினையும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிவிடுங்க போதும். நீங்கள் வந்து ஈஸியாக சைக்காலஜியும் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் இன்டெப்த்தாக டாபிக் வைஸ்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க, அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் காவலர் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நீங்கள் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா மென்டல் எபிலிட்டியில் இதில் ஒன்றுமே கிடையாது. பட் எனிவே டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸில் ஒரு ரீசனிங்னு ஒரு டாபிக் கொண்டு வராங்க. அதில் இந்த சைக்காலஜி வந்து நிறையா யூஸ் ஆகும். அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸாக தான் இருக்கும். சரிங்களா? அது ஒன்றும் நம்ம கொஸ்டின் பேப்பரே வரல, பட் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு இந்த சைக்காலஜி கொஸ்டினே போதும். ஒருவேளை நீங்கள் அடுத்த வருஷம் சப் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? அதை நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம், இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களாங்க? சப் இன்ஸ்பெக்டரோட நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் வரும்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அவங்க சைட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ வேணாலும் வரலாம். இந்த மாதம் வந்து கொஞ்சம் லக்கியஸ்ட் மாதம்தான். ஏன்னா 2 நோட்டிஃபிகேஷன், முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஒன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி சப் இன்ஸ்பெக்டரோட நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அது ரெண்டுமே வந்து நீங்கள் ரெண்டுமே ஒரே ட்ராக்கில் கொண்டு போகலாம். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். ஏன்னா இதில் சைக்காலஜி வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் பேரலாக கொண்டு போகலாம். இப்போ பொதுத்தமிழை மென்டல் எபிலிட்டியும் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாங்க? நீங்கள் பாருங்கள், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படின்னா டெலகிராமில் மெசேஜ் போடுங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன் இந்த பிடிஎஃப். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.